கரூரில் தனது பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு விஜய் தரப்பிலிருந்து அறிக்கை வெளியாகியுள்ளது. எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் விஜய், இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன், தாங்க முடியாத, வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன். கரூரில் உயிரிழந்த எனது அருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று உருக்கமாக பதிவிட்டுள்ளார். செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு தழுவிய அளவில் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் விஜய். அதன்படி 13ஆம் தேதி திருச்சி அரியலூரில் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கினார். அன்று இரவு 12:30 மணி வரை மக்கள் காத்திருந்த நிலையில் கூட்ட நெரிசல் அதிகரித்ததால் பெரம்பலூர் பயணம் ரத்தானது. தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி நாகை மற்றும் திருவாரூரில் பயணம் செய்தார். இப்படியாக பயணத்தின் அடுத்த கட்டமாக நாமக்கல் மற்றும் கரூரில் பரப்புரை செய்த நிலையில் கரூர் பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 38 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் சினிமா பிரபலங்கள் வரை பலரும் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். கரூர் துயரச் சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவக்குழு, அரசு அதிகாரிகள் கரூரை நோக்கி சென்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.